டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். இலங்கையில் ஆட்சி மாறினால் மட்டுமே போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல் குறித்த விடயங்களில் பொறுப்பு கூறுவது குறித்த பிரச்சனையில் முன்னேற்றம் காண முடியும். இவ்வாறு ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் மனிதநேய விவகாரங்களுக்கான முன்னாள் துணை தலைமைச் செயலாளர் சர் ஜான் ஹோம்ஸ் கூறியுள்ளார். விசாரணைகள் மூலம் தன்னை குறிவைப்பதாக இலங்கை அரசாங்கம் நம்புகிறது. எனவே இந்த அரசாங்கம் மாறும் வரை பொறுத்திருக்க வேண்டும். புதிதாக அதிகாரத்தை பொறுப்பேற்பவர்கள் ஒத்துழைத்தால் மட்டுமே உண்மைகளை வெளிக்கொணர முடியும் என்றும் ஹோம்ஸ் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு நாடுகளில் தலையீடு செய்த இந்திய அரசாங்கம் இலங்கை பிரச்சனையில் தலையீடு செய்ய தற்போது மட்டும் மறுப்பது ஏன் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது அவர் உரை ஒன்றை நிகழ்த்தினார். தென்னாப்பிரிக்காவிலே நிறவெறி அரசுக்கு எதிராக இந்திய அரசு மிக அழுத்தமான ஒரு முடிவை எடுத்து இந்நிறவெறியை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறது. அதை போல பாலஸ்தீனிய பிரச்சனையில் பாலஸ்தீனியர்களுக்காக ஆதரவாக ஒரு முடிவெடுத்திருக்கிறது. அதை போல நம்முடைய அரசு தலையிட்டு அங்கே பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷை உருவாக்கி இருக்கிறது. தலாய் லாமா அவர்களை இந்தியாவிலே தங்க வைத்து அடக்கலம் கொடுத்து சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு நாட்டில் தலையிட மாட்டோம் என்று சொல்லுகிற இந்திய அரசு பல விவகாரங்களில் தலையிட்டு இருக்கிறது. சிரியாவில் ராணுவ சதிப்புரட்சி ஒன்று இடம்பெறலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். லெபனானிய அரசியல் விஞ்ஞானி ஹிலால் ஹஷான் பெய்ரூட்டில் வைத்து இது பற்றி விவரம் வெளியிட்டார். சிரியாவில் நாளாந்தம் சராசரியாக 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கின்றார்கள். இதன் அர்த்தம் ஆட்சியினர் தாம் அதிகாரத்தின் இறுதிக்கட்டத்தில் உள்ளனர் என்பதை உணர்ந்துள்ளார்கள் என்பதாகும். இராணுவத்தினர் அங்கு சதிப்புரட்சியை உரிய தருணத்தில் மேற்கொள்வார்கள் என கருதுகிறேன் என்று ஹிலால் ஹஷான் சொன்னார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையிலே இடம்பெறும்.